காரைக்குடி அருகே நடைபெற்ற உலக தமிழ் சங்க மாநாட்டில் திருக்குறள் கூறி அசத்திய வெளிநாட்டவர். உலக நாடுகளில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை புரிந்த கவிஞர்கள் 10,000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு பெருமிதம். மதுரையில் உலக தமிழ் சங்கத்தின் 43வது உலக கவிஞர்கள் மாநாடு நவம்பர் 20 முதல் 25ஆம் தேதி வரை நடைபெற்று வருகின்றது. இந்த மாநாட்டினை சேது பாஸ்கரா கல்விக் குழுமத்தின் தலைவர் முனைவர் சேது குமணன் தலைமையேற்று நடத்தி வருகிறார். மாநாட்டின் தொடக்க விழா நவம்பர் 21ஆம் தேதியன்று மதுரையில் உள்ள உலக தமிழ் சங்க வளாகத்தில் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக காரைக்குடி விசாலையின் கோட்டையில் அமைந்துள்ள சேது பாஸ்கரா வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன வளாகத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக அமெரிக்கா, லண்டன், பிரான்ஸ், ஈக்வேடர், இஸ்ரேல், நியூசிலாந்து, ஜப்பான், ஹங்கேரி, மெக்சிகோ, ரோமானியா போன்ற உலகத்தின் பல்வேறு நாடுகளிலிருந்து வருகை புரிந்த கவிஞர்கள் தமிழர்களின் கலாச்சாரத்தை பறைசாற்றும் விதமாக பாரம்பரிய உடைகளான புடவை, வேட்டி சட்டை முதலியவற்றை அணிவித்து மகிழ்வித்தனர். தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் கவிக்காடு என்ற தலைப்பில் 10,000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நடும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் திருக்குறளை தமிழில் கூறி அசத்தினர். மேலும் உலக நாடுகளில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மற்றும் இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களில் இருந்தும் வருகை புரிந்த கவிஞர்கள் அனைவரையும் ஒரே நேரத்தில் சந்திக்க இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சேது பாஸ்கரா கல்வி குழும நிறுவன தலைவருக்கு நன்றி தெரிவித்து விடைபெற்று சென்றனர்.